வெல்லும் தமிழ் பெண்கள்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுடைய ஹெல்த் பத்தி, அவங்களுடைய மனநிலம் எவ்வளவு நல்லாக இருக்கணும், உடல் நிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோம். அவங்க மேடையில வந்து பேசின விஷயங்கள் நெகிழ்ச்சியாக இருந்தது, உரிமையாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அடுத்தபடியாக பெண் ஆளுமையை கொண்டாடக்கூடிய இந்த மேடையில நிறைய பேர் வந்து பேச போறாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற இந்த பெயர் ஏன்? சும்மா இன்னைக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போங்க, ஒரு தனியார் அலுவலகத்துக்குள்ள போங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போங்க, அங்க எங்கெல்லாம் பவர் இருக்கோ, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இன்னைக்கு பெண்கள் தான் ஆளுமையில இருக்காங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பெருமையாக இருக்கும். அதற்காகவே நமக்காகவே ஒரு கை தட்டிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம எந்த கேட்டகரியிலையும் போல, நம்மளுடைய உழைப்பால், நம்ம படிப்பால் மட்டும்தான் நாங்க போய் சேர்ந்திருக்கோம். அதற்காகவே ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். அண்ட் அந்த காட்சியை தான் இங்க இந்த மேடையில நம்ம கொண்டாட போகிறோம். இப்பொழுது இந்த மேடையில அந்த தமிழ் பெண் ஆளுமைகளை வெல்கம் பண்ண போறோம். அத்தனை கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவிகள், அத்தனை நகராட்சி தலைவிகள், ஊராட்சி தலைவர், த சேர்மன், பிரசிடென்ட், பெண் பாசஸ், மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு தமிழ்நாடு பெண்கள் கம்பீரமாக இந்த மேடைக்கு வர போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துருங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த மேடையில் வருக வருக. ராஜேஸ்வரி மாவு இருக்காங்களா? ராஜேஸ்வரி மேம் வணக்கம். பெண் பஞ்சாயத்து தலைவர் சொல்லுங்க. தலைவி சொல்லுங்க மேம். கவுன்சிலர் சொல்லுங்க மேம், சொல்லுங்க. நான் என்னோட பேரு ராஜேஸ்வரி, பத்திராயிருப்பு பேரூராட்சியில இருந்து வந்திருக்கிறேன். 10வது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதுல சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. என்ன சொல்றது, வெளியில வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும் போது வெளியில படியை விட்டு கீழே இறங்கும்போது போலீஸ் கார்டு வந்து, இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்ன மேடம்னு சொன்னது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. மேடம்னு சொல்லும் போது யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். என்னோட வீட்டுக்காரு, உன்னதாம்மா கூப்பிடுறாங்க, உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னாங்க. மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிடம் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம், நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. இல்லை சார் நான் என்னோட வீட்டுக்காரோடய போகிறேன் அப்படிங்கும் போது, இல்லை மேடம் இது எங்களோட கடமை, நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் வார்டிலே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க. என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க. முன்னாடி என்னோட அப்பாவை வச்சு நான் அடையாளப்படுத்துவாங்க. எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவரோட பொண்ணாதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவை 10வது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவை அவர் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்க போனாலுமே, எங்கேயாவது போயிட்டு இருந்தாலுமே, கவுன்சிலரோட பொண்ணு போகுதுங்க, 2 பேர் போறாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இது எனக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது. ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும். பெரிய அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. எனக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கல, இங்க இருக்க அத்தனை பேருக்கும் கிடைச்ச அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். மேடம் தேங்க்யூ மேடம்.